ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹிட்டாச்சி கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி கம்பெனி வந்து மொத்தம் 5 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியர் HVDC அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா EEE ஆர் ECE ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேஸ் அண்ட் AutoCAD எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்ட்ரோல் ஆர் ரிலே பேனல் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் HVDC ப்ராஜெக்ட்ஸ் வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா R&D இன்ஜினியர் மேக்ஸ் சிஸ்டம் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் சொல்ல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இன் டெஸ்டிங் டொமைன் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன், possesses strong communication skills, experience with complete testing life cycle, proven experience working with SC, RUM and other AGILE development methodologies, experience in reporting and end user supportல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்ளையர் குவாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் காம்படென்சிஸ் கெயின்டு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 5+ years இன் field of handling electrical and electronics or mechanical engineering and are equal quality roles in a multinational companyல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குட் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அசஸ்மெண்ட் IPC சர்டிஃபிகேஷன் அண்ட் கிரீன் பெல்ட் சர்டிஃபிகேஷன் இஸ் டிசைரபிள் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராடக்ட் குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் PPAP ஆர் சிமிலர்னு வந்து சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் இன் கிராஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் குளோபல் டீம்ஸ் என்வரான்மெண்ட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் டெக்னிக்கல் ஆட்டிடியூட் அண்ட் பேஷன் ஆஃப் ஃபார் குவாலிட்டி, சாலிட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரோலுக்கு. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிஸ்டம் இன்டிகிரேஷன் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு செப்பரேட்டாக எதுவும் சொல்ல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் ஆன் டீபக்கிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் இன் டிஜிட்டல் டிவைசஸ், numerical relays, SCADA, RTU etc. வந்து சொல்லியிருக்காங்க. குட் நாலேஜ் ஆன் டிஜிட்டல் இன்டிகிரேஷன் ஃப்ரம் ப்ராசஸ் டு சிஸ்டம் லெவல், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆன் டிஜிட்டல் டிவைசஸ் கான்ஃபிகரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், நாலேஜ் இன் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் ஆஃப் டிஜிட்டல் டிவைசஸ், நியூமெரிக்கல் ரிலேஸ், SCADA, DCS, RTU, PLCஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, இத்தனை வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு செப்பரேட்டாக இன்னும் சொல்லலை. ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 to 8 years இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா end use working knowledge in SAP, SAP or by3 ERP, case management in Salesforce CRM, very good communication and customer handling skills, ability to handle high load capacity by setting priorities, proficient in Microsoft Office tools like Excel, Word, PowerPoint பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்த அந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இப்போ பார்த்த அந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அந்த அப்ளிகேஷனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஓகேவா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளைன்ற நீங்கள் வந்து இது ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே தெரியும். நான் வந்து மொபைலில் லேண்ட்ஸ்கேப் வச்சுருக்கனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை நோன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த ஜாப் போர்ட்டலில் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கு வந்து தனியாக இவங்களுடைய போர்ட்டலில் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது பாஸ்வேர்ட்னா ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு அதுவே போடக்கூடாது. இவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இவங்க கம்பெனியுடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளுடைய இமெயில் ஆல்ரெடி வச்சிருக்க இமெயில் ஐடியை கொடுத்து அதுக்கான தனியான ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி கம்பெனி வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.